ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துலேருந்து எடுப்பானி. ஸோ இன்றைக்கி Q&A, உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள். நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள் இருக்குது. ஒன்று அப்படி பார்த்துட்டே வரலாம். ஸோ வீடியோ பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய நல்ல கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் தட்டி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. வீடியோவையும் சேனலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படி கீழே அந்த ஹைப் பட்டன் இருக்கும், அதையும் தட்டி விட்ருங்க. அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு பொருளாதார அளவில் ஏதாவது உதவி செய்யணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பின்ன நம்மளுடைய மற்ற 2 சேனலான நித்திலந்தனபாணி பாட்காஸ்ட் அண்ட் தட் கோயம்புத்தூர்காரன். ஸோ ரெண்டையும் பாருங்கள். லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 3 சேனலையும் சேனலுடைய வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரைட், டன். ஸோ முதல் கேள்வி, ஷஃபில். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, டெலிபதி அப்படின்னு சொன்னால் என்ன, நம்மளுடைய மனிதனுடைய உச்சகட்ட ஒரு நிலை அப்படிங்கிறது அடைந்தால் அது எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி ஏதாவது சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியது தியானத்தின் மூலமாக அடைய முடியுமா அப்படிங்கிற கேள்வியில் கேட்குறாங்க. ஸோ டெலிபதி அப்படின்னு சொன்னால் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை பிறருக்கு கடத்துவது, பிறர் மனதில் ஓடக்கூடிய அந்த ஒரு செய்திகளை நான் தெரிந்து உணர்ந்து கொள்வது அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னால் பிறனுடைய மனதை எல்லா வகையிலும் கட்டுப்படுத்த முடியக்கூடிய ஒரு வகையான ஒரு சக்தி, சரிங்களா? அதுதான் டெலிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது டெலிஃபோன் மாதிரி. இங்கே நான் கோயம்புத்தூரில் உட்காந்துட்டு இருக்கேன்னா இந்த உலகத்தினுடைய கோடியில் எங்கே இருக்கிறாலும் சரி, நான் அவங்க கூட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ அதுதான் டெலிபதி அப்படிங்கிறது. முந்தைய காலங்களில் மனிதனுக்கு இது சராசரியாக எல்லா மனிதர்களிடமும் சராசரியாக இருந்த ஒரு இது சக்தியே கிடையாது. இது நம்மளுடைய இயற்கையான குணம். ஆனால் காலப்போக்கில் இது மனிதன் இழந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அளவுக்கு மனிதனால் பறக்கவும் முடிந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு கூற்றுக்கள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ எதெல்லாம் நம்ம இன்றைக்கி சக்திகள் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுகிறோமோ அதெல்லாம் ரொம்ப சராசரியாக மனிதனிடம் இருந்த ஒரு இயல்பாகவே, இயற்கையாக இயல்பாக அவனிடம் இருந்த ஒரு தன்மையாக சொல்லப்படுது. இப்போ என்னுடைய நண்பர் இப்போ நம்மளுடைய பாட்காஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் திரு அபுபக்கர் சித்திக், ஆசான் அபுபக்கர் சித்திக், அவர் நிறைய பாட்காஸ்ட் வந்திருக்கார். நம்ம சித்தர்கள் பற்றி, சித்த மருத்துவம் பற்றி நிறைய செய்திகள் நம்ம இதில் பேசியிருக்கோம். சாகா கல்வி அதை பற்றியெல்லாம் பேசியிருக்கோம். பாட்காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அவர் கேரளா தேசத்தில் நிறைய குருமார்கள், ஏன்னா அவர் களரி ஆசான். ஸோ அப்போது குருமார்கள்ட்ட நிறையா பேசி பழகும் பொழுது குருமார்கள் சொன்ன செய்தி என்னென்னா, ஆங்கிலேயன் நம்மளுடைய கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்கு முற்படும் பொழுது அவன் இங்கே கண்டு உணர்ந்த விஷயம் என்னென்னா, இவனுடைய ஆயுட்காலம் எல்லாமே நீளமாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு அவன் பார்த்த விஷயம். இவங்களுடைய ஆயுட்காலம் நீளமாக இருக்குது. இவனுடைய கலாச்சாரத்தில் இவன் ஊன்றி இருக்கான். தான் யார் என்ன அப்படிங்கிறத அவன் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கான், சரிங்களா? அப்போ அவனுக்கு கல்வி நல்லா இருக்குது. அவனுடைய கலாச்சாரம், அவன் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் அப்படிங்கிறத அவன் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கான். இவனுடைய மருத்துவமும் நல்லா இருக்குது. ஸோ இந்த 3ஐயும் உடச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இவனை ஈஸியாக நம்ம பிடிச்சிடலாம். ஏன்னா இவன் யாருன்னு அவன் மறந்துடுவான் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ஏன் நம்மளுடைய தட் கோயம்புத்தூர்காரன் அந்த இதில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மொழி அரசியல் அப்படிங்கிறது ஒன்று நடக்குது. ஏன் தாய்மொழியை நம்ம பிடிச்சி தெரிஞ்சுக்கணும்? இங்கே தமிழ்நாட்டில் தமிழ்னு சாகுறாங்கல்ல, ஏன் அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணம் அதுதான். இப்போ நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றுத்துக்கும் இல்லாதவன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லணுன்னா உங்களை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்ல, அது உங்களுக்கு தெரியாமல் பண்ணிட்டா போதும். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கணும்ல. எங்கள் வாத்தியார் சொல்லுவார், மாஸ்டர் பெஞ்சமின், அவர் இல்லை இன்னைக்கு தவறிட்டார், தங்கமான ஒரு மனுஷன். அவர் என்ன சொல்லுவார்னா, ஹிஸ்ட்ரி இஸ் ஹிஸ் ஸ்டோரி அப்படிம்பார். அவன் கதை. இப்போது வெள்ளைக்காரன் நம்ம நாட்டுக்கு வந்தான். வெள்ளைக்காரன் ஒரு ஹிஸ்ட்ரி இன்றைக்கி நம்ம படிக்கிறது எல்லாமே ஒரு யூத சமூகம் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டது. எல்லா சயின்டிஸ்ட்டும் பாருங்க யூதர்களாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ வெள்ளைக்காரன் இங்கே ஒரு ஹிஸ்ட்ரி கொடுத்தான். வெள்ளைக்காரன் சொன்னதை இப்போ நாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய சரித்திரத்தை நம்ம படிக்கிறதே கிடையாது. இப்போது நம்மளை ஒருத்தன் பிடிக்க நமக்கே அவன் ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னான்னா, நீ 4000 வருஷத்துக்கு முன்னாடி தான் மனித சமுதாயமே உண்டாயிருச்சுன்னு அவன் சொன்னான்னா, நாமளும் 4000 வருஷத்துக்கு முன்னாடி தான் மனித சமுதாயம் உண்டாயிருக்குன்னு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். உன்னை ஒருத்தன் பிடிக்க வந்திருக்கான், அவன் சொல்கிறது நீ எப்படா நம்புவ அப்படின்னு யாருமே கேள்வி கேட்கறதில்ல. புரியுதுங்களா? அப்போது அவன் என்ன பண்ணுனான்னா, இப்போ ஆசான்கள் என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய நண்பர்கிட்ட சொன்னதை என் நண்பர் எனக்கு சொன்னான். நம்மளுடைய கிராமங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிராமங்களில் ஒரு பர்டிகுலர் ஒரு கிராமம் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு நிகழ்வு, சரிங்களா? அந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கி நம்ம இந்த கன்னியாகுமரி அந்த சைடு பக்கம்னு எடுத்துக்கோங்களேன். அந்த கேரளா ஓட்டியும் அந்த கன்னியாகுமரி, அந்த நாகர்கோயில், அந்த கன்னியாகுமரி அந்த சைடு, அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் என்ன சொன்னாங்கன்னா, இது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கலை, கேரள தேசமும் உச்சகட்டத்தில் இருந்த ஒரு இடம் இது இந்த இடம். பட் இதுபோல் நிகழ்வுகள் பரவலாக நடந்திருக்கு. என்ன நடந்ததுன்னா,
ஒரு பர்டிகுலர் ஊர், அந்த ஊர் பேர்லாம் எனக்கு தெரியல அவங்க சொன்னது. அந்த பர்டிகுலர் ஊர் ஒரு 300 வீடுகள் அந்த ஊரில் இருந்திருக்கு. முந்தின நாள் ராத்திரி இருந்தது, அடுத்த நாள் அந்த ஊரை காணோம். அத்திப்பட்டி காணாமல் போன மாதிரி காணாமல் போச்சு. எங்கே போச்சுடா அப்படின்னு கேட்டால் வெள்ளைக்காரன் அத்தனை பேர்த்தையும் கொன்னுட்டான் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் சரித்திரத்தில் வரவே இல்லை. இதெல்லாம் செவிவழி செய்தியாக அந்த ஆசான் அப்படியே அந்த வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள். அங்கே அந்த ஒரு 300 வீடுகளில் 300 பேருமே வர்ம ஆசான்களாக இருந்தவர்கள், வர்ம மருத்துவம் பார்த்தவர்கள். இன்றைக்கி வந்து ஒரு இசிஜி பார்த்தீங்கன்னா அந்த கீன்னு வந்துருச்சுன்னா செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் நம்மளுடைய வர்ம மருத்துவம் என்னென்னா அடங்கல்னு ஒரு முறை இருக்குது. அதில் ஒரு தட்டுனா அதை வச்சு பார்ப்பாங்க, கை வச்சு பார்ப்பாங்க. சும்மா இப்படி நார்மலாக வர்மம் வச்சு பார்க்குற மாதிரி அடங்கல் பார்க்க முடியாது. அது வந்து நல்ல ஒரு உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆசானுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அந்த அடங்கலில் வச்சு பார்க்கும்பொழுது 9 இடங்கள் இருக்கும். 9 அடங்களில் ஏதோ ஒரு இடம் சூடாக இருக்கும். அந்த ஒரு இடத்த தட்டுனா திருப்பி உயிர் வந்துடும். சரிங்களா? அப்படின்னா உயிர் வந்து இன்னும் அந்த பாடியோட கனெக்டாக இருக்கும். ஆனால் இன்னும் அதை டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு சட்டிலான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை. ஆனால் நம்மளால் அதை தெரிஞ்சு வச்சுருந்தான். இப்போ இவனை இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இவனை ஆட்சி பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த 300 வீடுகளில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டானலாம். அவங்க கையில் இருக்கக்கூடிய அத்தனை ஓலைச்சுவடிகளையும் நடுத்தெருவில் போட்டு எரிச்சிட்டான். இப்போ ஆசான்கள் எல்லாத்தையுமே முழுசும் கொல்லலை. கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, நாக்கை வெட்டுறது, கண்ணை நோண்டுறது, கொல்றது, இது மாதிரி எல்லாமே பண்ணிட்டான். இப்படி ஒரு ஊர்லேயும் ஆங்கிலேயன் வந்து நிறைய காரியங்களை செய்துட்டு போயிருக்கான். கேரள தேசத்தில் அதிகப்படியான பள்ளிவாசல்கள் உண்டு, இஸ்லாமிய கோவில்கள் அப்படிங்கிறது உண்டு. எப்படி அது வந்தது அப்படிங்கிறது வந்து எங்களுடைய பாலச்சந்திர மேனன், எங்களுடைய குருக்கள் சொல்லியிருக்காரு. எப்படி கேரள தேசத்துக்குள்ளே இவ்வளவு பள்ளிவாசல்கள் வந்தது அப்படின்னா, பள்ளிவாசலுக்குள்ளே இஸ்லாமியர்களை தவிர யாரும் போகக்கூடாது. இவன் என்ன பண்ணுறான், வெள்ளைக்காரன் நம்மளுடைய கலைகளை வந்து நிறுத்துறதுக்காக களரி பயிட்டக்கூடாதுன்னு தடை போடுறான், போர்க்கலைகளை பயிலக்கூடாதுன்னு தடை போடுறான். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மேலே பார்த்தா பள்ளிவாசல் இருக்கும், அதுக்கு கீழே சுரங்கப்பாதை அமைச்சு குழிக்களறி வெட்டி அங்கே வந்து அவங்க பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது சராசரியாக கோவில்கள்னால் யார் வேணாலும் போகலான்னு இருந்தது. தேவாலயங்கள்லாம் இன்றைக்கி கிடையாது. அவன் வந்து மதம் மாற்றினது தான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவர்கள் இருக்கக்கூடியது. ஆங்கிலேயன் வந்ததற்கு பிறகு டச்சு, போர்ச்சுகீஸ் இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் கிறிஸ்துவன்னு ஒன்று வருது. அதற்கு முன்னாடியே இஸ்லாமியர்கள் வந்துட்டாங்க. அப்படி வந்து மத மாற்றமெல்லாம் நடந்தது. இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவுச்சு. இப்போ இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இந்த போர்க்கலைகளை பயில வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரே சேஃப் ஜோன் எங்கன்னு பார்த்தா பள்ளிவாசல் தான். வெளியே பார்த்தா பள்ளிவாசல் மாதிரி இருக்கும், ஆனால் இவன் உள்ளே போய் போயிட்டு இருப்பான். யார் வேணாலும் போகலாம். அங்கே பியூட்டியாக தான். ஏன்னா இவனுக்கு எதிர்த்து போராடணும். இங்கே மதமெல்லாம் பார்த்து பயன் இல்லை, உள்ளே போய் போராடியே ஆகணும். ஆனால் இதையும் கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஆனால் இது கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வகையாக அந்த கலையை காப்பாற்றினாங்கன்னு பாருங்களேன். அப்போது இந்த மாதிரி நிறைய அழிவுகள். இன்றைக்கி நான் ஏன் அதை சொல்ல வந்தேன்னா, அந்த 300 கிராமத்தில் இருந்த வர்ம ஆசான்களை கொண்டான்னு சொன்னோம்ல, இன்றைக்கி நம்ம நோக்கு வருமம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னமோ ஒரு பெரிய வித்தையாக சொல்லி அதை உண்மையாக அதுதான் ஆராய்ச்சி பண்ணிட்டுருங்க. அன்னைக்கு வந்து அந்த 300 ஆசான்களுக்கும் அந்த நோக்கு வருமம் தெரியும். மீனிங் எல்லா வர்ம ஆசான்களுக்கும் நோக்கு வருமம் தெரியும். அது வந்து ஒரு ஆண்ணா போட்டதுக்கப்புறம் ஆவண்ணா போடுற மாதிரி ஒன்று. அது அடிப்படையாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். போச்சா? இப்படி ஒரு காலகட்டங்களையும் அழிக்கப்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள். இப்போ நீங்கள் வெள்ளைக்காரனை மட்டும் யோசிச்சுட்டு நீங்கள் ஆமாம் அப்படி பண்ணிட்டான் அப்படி இது பண்ணிட்டான்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஆட்களே நம்மளோட எத்தனை பேர் அழிச்சிருக்காங்க இல்லையா? இல்லையா? இன்றைக்கி வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு பாருங்களேன். அப்போது இந்த டெலிபதி அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் காலம் செல்ல 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 மனிதனுடைய அந்த பரந்த கண்ணோட்டம் அப்படிங்கிறது குறைய இந்த மாதிரி இயல்பாக இருந்த அந்த ஒரு தன்மைகள் சக்திகளாக இது வித்தியாசமாக நம்ம பார்த்து பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இதுதான் இந்த மாதிரி இன்றைக்கி நிறைய சொல்லக்கூடியது எல்லாமே என்னமோ ஒன்று வித்தியாசமாக பயிற்சி பண்ணி நாம் அடைய வேண்டுங்கிற ஒரு தன்மைக்கு நம்ம வந்துட்டோம். அந்த பயிற்சிங்கிறது தியானம் அப்படிங்கிறது. அன்றைக்கி இயற்கையாகவே அவனுடைய மனோநிலை அமைதியாக இருந்தது. எல்லா சக்திகளும் அவனுக்கு இயற்கையாகவே அவனோடு இருந்தது. இன்றைக்கி மண்டை கைமையான்னு இருக்குது. அதனால் நம்ம இப்படி ஊர் சுற்ற வேண்டியது ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி இந்த மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை தியானம். அது ஒரு கருவி. தியானம்ங்கிறது ஒரு கருவி. இந்த அமைதியை உணரும் பொழுது இந்த புலன் உணர்வை தாண்டி இருக்கக்கூடிய உண்மை நிலை, உன்னத நிலை அப்படிங்கிறத நம்ம உணர்வோம். ஒன்ஸ் அது உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய மூளையில் பல தடுப்புகள் இருக்கும். ஒன்றுன்னா ஓப்பன் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த தடுப்புகள் எதனாலன்னா, இதெல்லாம் முன்னாடி அந்த ஆஃப்டர் லைஃப் மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் இருக்க வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஏன்னா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்ம இறைங்கிற சொரூபத்தை முழுசும் உணர்ந்துடுவோம். ஆனால் அதை தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த உடலுக்கும் மனதிற்கும் வலிமை வேணும். அது இல்லைங்கிறதுனால அது வாலண்டியராக அந்த கேட்டு இருக்கும் ஒரு பிறப்பு எடுக்கும்பொழுது. இது நமக்கு நாமே போட்டுக்கிட்டோம்னு சொல்லலாம்.
இல்லை நமக்கு யாரோ உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பை அமைத்து கொடுத்தார்கள்னு சொல்ல எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு உங்களுடைய இது எப்படியோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்போது இந்த தியானம் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு கேட்டாக ஓப்பன் ஆகும். தியானம் அடைஞ்சணும் டமால்னு எல்லாமே ஓப்பன் ஆகிருமா? அப்படியெல்லாம் ஓப்பன் ஆகாது. ஒன்றொன்னா அப்படியே இது பண்ணிகிட்டே வரும். அப்போது மூளை வந்து 100% வேலை செஞ்சுது. அதுதான் ஹியூமனுடைய ஹையஸ்ட் பொட்டன்ஷியல், மனிதனுடைய உச்சபட்ச நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அவன் தெய்வமாகி விடுவான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றலோடு ஒன்றரை கலந்து விடுவான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த உடல் பூத உடல் நிலையாததுங்கிறத அவன் உணர்ந்துருவான். உணர்ந்தோடனே இந்த பூத உடலை இந்த உலகையும் விட்டு அவன் எங்கு வந்தானோ அதே இடத்துல போய் வந்துடுவான். எங்கிருந்து வந்தாங்க? அப்போ ஏதாவது ஒரு ஆரிஜின் பாயிண்ட் இருக்கா? கிடையாது. அவன் எல்லாமாகவும் மாறி விடுவான். லூசி படம் பார்த்தீங்களா? அந்த லூசி படத்தில் கடைசியில் நடக்கிறது இதுதான். அதுதான் முக்தி பேருன்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை நோக்கி தான் நம்ம வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ அவங்க மறுபடியும் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் ஹையர் மாஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து ஹையர் எபிலிட்டிஸ் அவங்க தியானத்தின் மூலமாக தான் அவர்கள் எல்லாருமே அடைந்தார்களா? தியானம்ங்கிறது ஒரு கருவிங்க. அந்த தியானம்ங்கிற ஒரு கருவி வந்து சக்தியை பெறுவதற்காக கிடையாது. தியானம் அப்படிங்கிறது தான் யார் அப்படிங்கிறது உணர்ந்து கொள்வதற்குண்டானது. அதுதான் தியானம்ங்கிறது. இதை வந்து ஆத்ம விசாரணை மூலமாக உணரலாம். இந்த உலகின் மீது இருக்கக்கூடிய பற்றுதலை நீக்குதலின் மூலமாக உணரலாம். தியானம் அப்படிங்கிறதன் மூலமாக உணரலாம். இந்த மாதிரி பல வழிகளின் மூலமாக உணரலாம். ஸோ இந்த தியானத்தின் மூலமாக நாம் சக்திகளை பெறுவதற்காக தியானம் செய்வது அல்ல. நாட் தட் பண்ண முடியாதுன்னு கிடையாது, முடியும். தியானம் மட்டுமே சக்திகளை பெறுவதற்குண்டான ஒரு வழிங்கிறதும் கிடையாது, பல வழிகள் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒரு வழி பின்பற்றி சக்திகள் அப்படிங்கிறத பெற்றுக்கொள்ளலாம். தியானமும் ஒரு வழி. ஆனால் என்னென்னா, அந்த மன அமைதியோடு ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கும் பொழுது இறையை உணர்வதற்கு அந்த எண்டு பாயிண்ட்டை நோக்கி போகும்பொழுது போகக்கூடிய தடத்தில் நம்ம போகிற வழியிலலாம் வந்து 4 கல்லபுரி வாங்கி திங்கிற மாதிரி 2 சிப்ஸை வாங்கி திங்கிற மாதிரி போகிற வழியில் அப்படி போகிற போக்கில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு பொருட்கள் மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த சக்திகள். இதன் மீது கவனம் வச்சிங்கன்னா போகக்கூடிய பாதை வந்து விட்டுருவோம். இது எப்படி நம்ம இதில் சொல்லுவாங்களே, குலைக்கிற நாய் மேலெல்லாம் நான் கல் வீசிகிட்டு இருந்தேன்னா போகிற இடத்துக்கு நேரத்துக்கு போக முடியாது அப்படிம்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான். சரிங்களா? இந்த சக்திகள் கிடைக்கும், ஆஹா இந்த சக்தி கிடச்சிருச்சு இந்த சக்தி கிடச்சிருச்சு நின்றுட்டே இருந்தீங்கன்னா பிறவி ஓடி போயிடும், போகக்கூடிய இடத்துக்கு நம்மளால் போக முடியாமல் போயிடும். ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹையர் மாஸ்டர்ஸ் அவங்களுடைய நோக்கம் வந்து சக்தியை அடைவது அப்படிங்கிறது கிடையாது. அது இயல்பாக அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இருந்தது. அதை வைத்து அவர்கள் பிறருக்கு உதவி செய்தார், தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்தார்கள். அந்த தியானத்தின் மூலமாக இந்த சக்தியை பெற வேண்டும்ங்கிறது அவர்களுடைய நோக்கமே கிடையாது. அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். நம்ம சகோதரி நந்தினி சூரியகுமார், ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கோல்டன் பிளானட்டில் வந்து நேற்று பார்த்த அந்த வீடியோவில் வந்து தங்க நிற துகள்கள் இருப்பதாக அந்த அட்மாஸ்ஃபியர், ஸோ அந்த இடத்துல தங்க நிற துகள்கள் இருப்பதாக அதில் வந்து சொல்லியிருந்தீங்க. அப்புறம் கடல் இருந்தது, அதில் தீவுகள் இருந்தது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். இப்போது நம்மளுடைய கடல் வந்து வானத்தினுடைய நீல நிறத்தை தான் இங்கே பிரதிபலிக்குது. ஸோ அதனால் இந்த தியாபான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலையும் தங்க நிற அட்மாஸ்ஃபியர் அப்படிங்கிறது வந்து Earth's atmosphere is blue color because the oceans reflecting blue color. Rayleigh scattering. ஓகே. ஸோ இப்போ தியாபா பிளானட்டில் வந்து why atmosphere is golden color. ஸோ ஏன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு, ஸோ அங்கே என்னென்னா அது தங்க நிறத்தில் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறது என்னென்னா, பார்ப்பதற்கு அது நிறம் தங்கமாக இருப்பதாக அவர் சொல்லுகிறார். ஆனால் அது எப்படி சொல்கிறாருன்னா, அந்த இடம் உயிரோட்டமாக இருக்கிறது. அவருடைய விளக்கம் அதுதான். அந்த இடம் உயிரோட்டமாக இருக்கிறது. ஒரு நிறமும் அந்தந்த இடத்துல அந்தந்த இடம் வந்து ஒரு வகையான உயிரோட்டமாக இருக்கிறதுங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்போ நம்மளுடைய சூரியனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, சூரியனுடைய உண்மையான நிறம் வெண்ணிறம் தான். நம்ம வந்து ஆரஞ்சு கலரில் போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அது ஆரஞ்சு கலர் கிடையாது. சூரியனுடைய நிறம் வெண்ணிறம். நம்ம அந்த வெண்ணிற ஒளி வந்து நம்மளுடைய பூமிக்குள்ளே வரும்பொழுது ஒரு வகையான ரிஃப்ராக்ஷன் நடக்கும். அது வந்து ஆரஞ்சு நிறமாக, அந்த வெண்மை நிறம் ரிஃப்ராக்ட் ஆகி வரும்பொழுது நமக்கு ஆரஞ்சு நிறமாக தெரியுது. அதனால மேலே சூரியனை பார்த்தா அது வந்து ஆரஞ்சு நிறமாக தெரிகிற மாதிரி நமக்கு தெரியுது. அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சூரியனுடைய நிறம் வெண்ணிறம். இது போல் அந்த கிரகத்தில் ஏதாவது ஒரு வகையான மாற்றம் நடந்திருக்கலாமோ என்னவோ. நீ கேட்ட கேள்வி கரெக்டு, ஆனால் அதுக்கு பற்றின அவங்க டேட்டா தரல. இப்போ நான் பதில் சொல்கிறதுக்கு முற்படுவேன்னா அது என்னுடைய அனுமானத்திலேருந்து நான் பதில் சொல்லலாம். ஓகே, நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன், இதனுடைய விளக்கம் இப்படி இருக்கலாம்னு தான் என்னால் சொல்ல முடியும்.
இப்போ நம்மளுடைய காற்றுல பார்க்கும் பொழுது நிறைய தூசு துகள்கள் பறப்பதாக சொல்கிறோம். இப்போ பிராணிக் ஹீலிங்கில் படித்தோன்னா இப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கண்ணில் வந்து ஐ ஃப்ளோட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எதையோ என்னமோ ஒன்று இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு அது வெண்மை நிறத்தில் தெரியும், ஒரு சிலருக்கு வந்து நிறைய நிறங்கள் அதில் தெரியும், ஒரு சிலருக்கு பெருசாக தெரியும், ஒரு சிலருக்கு சின்னதாக தெரியும், ஒரு சிலருக்கு எதுவுமே தெரியாது. இதை வந்து இன்றைக்கி அறிவியல் ஏதோ ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. உன் கண்ணுக்குள்ளே ஒரு படர் இது மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே நகரக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. காற்றுல இருக்கக்கூடிய துகள்கள் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது அது பிராணசக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நம்ம பிராணிக் ஹீலிங்கில் படிக்கும் பொழுது அது காற்றில் இருக்கக்கூடிய பிராணசக்தி, அதை நம்மளால் பார்க்க முடியும். காற்றுல பிராணசக்தி இருக்குது, நிலத்தில் பிராணசக்தி இருக்குது, சூரியன்லேருந்து பிராணசக்தி வருது. இந்த 3 பிராணசக்தியை வச்சு தான் நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த காற்றுல பார்க்குறது அந்த பிராணசக்தி அப்படிங்கிறாங்க. ஆனால் அதற்கு உயிரோட்டமோடு நம்மளால் பார்க்க முடியுதானா? பார்க்க முடியறதில்ல, எல்லாருனாலையும் பார்க்க முடியறதில்ல. மேபி அங்கே தியாபாவில் வந்து அது உயிரோட்டமாக அந்த தங்க நிறத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்திருக்கலாம் இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, இதே பிராணிக் ஹீலிங்கில் படிக்கும் பொழுது தங்க நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது தெய்வ அம்சம் பொருந்தியதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அதில் ஒரு வகையான ஒரு கலர் இருக்குது, எலக்ட்ரிக்கல் வயலட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிறம் வந்து மனிதனுடைய இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம்லேயே கிடையாது. இந்த பூமியில் அப்படி ஒரு அப்படி ஒரு ஒளியே கிடையாது. சரியா? எலக்ட்ரிக்கல் வயலட்னு. இதெல்லாம் சூக்கும பார்வை, தியானத்தின் மூலமாகவோ இல்லை இயற்கையாகவோ சூக்கும பார்வை பெற்றவர்கள் வந்து அந்த இப்படி ஒரு ஒளி இருக்குப்பா, இது இந்த தியானம் செய்யும் பொழுது இறை ஆற்றலை உள்ள கிரகிக்கும் பொழுது அந்த இறை ஆற்றல்னு சொல்லக்கூடியது தங்க நிறமாக வரும். வந்தோன்னா அது அப்படியே எலக்ட்ரிக்கல் வயலட்டாக மாறி தான் உன்னுடைய உடலுக்குள்ளே போகும். ஏன்னா தங்க நிறத்தை தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு வலு அப்படிங்கிறது மனித உடலுக்கு கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்களே அசெண்டட் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அவங்களுடைய அந்த சக்தி வட்டமே தங்க நிறத்தில் ஜொலிக்கும் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய பெரியவர்கள் சொல்கிறாங்க இல்லையா, பொன்போல் மேனி அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த உடம்பு பொன்போல் இல்லை, அந்த ஆறா வந்து அந்த சக்தி வட்டம் அவ்வளவு வலுவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் விசிபிளாக என் கண்ணுக்கு தங்க நிறம் தெரியுது அப்படின்னு அர்த்தம். மீனிங் இந்த பூமிக்கோ பூமியில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கோ தங்க நிறத்தை தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு உடல் வலு கிடையாது. அதையவே அவ்வளவு உயர்வாக வச்சுருக்காங்கன்னா அந்த தங்க நிறத்தை தங்க நிறமாகவே மாற்றுற அளவுக்கு நம்மளுடைய பெரியவர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், அப்படியே அந்த இறை ஆற்றலை கிரகிக்கிற அளவுக்கு பெரியவர்களாக இருந்திருக்காங்க. மேலே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பாங்க. இயல்பில் இல்லாத ஒன்றையே அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள். அப்போ அந்த தியாபான்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் இயல்பாகவே அந்த தங்க நிறத்தை கிரகித்து பிரதிபலிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை கொண்டதாக இருக்கிறது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இப்போ நான் இது சொல்கிறது எல்லாமே நான் இங்கே படித்ததையும் இங்கே இந்த இதில் படித்ததையும் நான் ஒன்று சேர்த்து சொல்கிறேன். இது எல்லாமே என்னுடைய அனுமானத்தின்பால் இது இருக்கலாம். இப்படியெல்லாம் இதில் இது கேட்ட செய்தியும் இதில் கேட்ட செய்தியும் ஒன்றா பொருத்தி பார்க்கும் பொழுது இது ஒரு வாரம் வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கலாம். ஒத்துக்க முடியாதுங்க, அதெல்லாம் என்னங்க கதை அடிக்கிற மாதிரி இருக்குன்னா அதுவும் சரிதான், எனக்கு தெரியாது. ஏன்னா நான் தியாபாவை போய் பார்க்கல இல்லையா, அவங்களும் என்ன ஆராய்ச்சி பண்ணி வச்சாங்கன்னு நமக்கு தெரியல. நான் படிச்சிருக்க வரைக்கும் இன்னும் அது ஏன் தங்க நேரத்தில் இருக்குன்னு அவங்க சொல்லலை. ஒருவேளை இதுவாக இருக்கலாம், அவ்வளோதான் நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ அதனால் நம்மளுடைய பூமியில் வந்து இந்த நீர் பிரதிபலிப்பதற்கேற்றார் போல் அந்த வானம் தெரியுது, அதனால அதே போல் தான் அங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் இல்லையா, ஆமாம், அந்த டெஸ்டினி ஆஃப் சோல்ஸில் வந்து ஒரு ட்ராவலர் சோல் தானே, பல அண்டம் விட்டு அண்டம் பல கிரகங்கள் கடந்து போகக்கூடிய அந்த ஒரு சக்தி படைத்த அந்த ஆன்மாக்கள் எல்லாமே உண்டு. அவர்கள் என்ன சொல்கிறாங்க, வேற்று ஒரு கிரகத்தில் போய் பார்க்கும் பொழுது ஒரு வகையான திமிங்கலம் போல் அமைப்பு கொண்ட ஒரு வகையான ஒரு மீன் இனம் அந்த வேற்றொரு கிரகத்தில் இருக்குது. அந்த மீன் இனம் வந்து வேற ஒரு இந்த கிரகத்திற்கு பக்கத்தில் வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தில் வாழக்கூடிய இன்னொரு வகையான மீனினம் கூட இந்த டெலிபதிக் கம்யூனிகேஷன் மூலமாக பேசிக்குது. கிரகம் விட்டு கிரகம் அதனால பேச முடியுது, அதற்கு அது இயல்பாக இருக்குது. இப்போ நம்ம ஊரில் அந்த திமிங்கலம் போல் இருக்கக்கூடிய மீன்களுக்கு இந்த சக்தி இல்லைன்னு நம்ம கேட்க முடியாது இல்லையா. அந்த இடத்துல அதுபோல் அந்த உயிர் உருவாயிருக்கு, அவ்வளோதான். ஸோ அது அதனுடைய இயல்பு. அதுபோல் அந்த கிரகம் தங்க நிறத்தை பிரதிபலிக்கக்கூடிய அந்த இறைங்கிற ஆற்றலை பூரணமாக உள்ள வாங்கி தன்னகத்தை தக்க வைத்து கொண்டு அது பிரதிபலிக்கவும் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த கிரகம் இயல்பாகவே உருவாயிருக்கு. அதில் இயல்பாகவே உண்டான ஆன்மாக்கள் வந்து இயல்பாகவே உயர்நிலை தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள், அவ்வளோதான். தேவலோகம்
பொன் லோகமாக சொல்லக்கூடியது இல்லையா? தேவலோகம் என்ன சொல்கிறாங்க? அது தங்க நகரம் அப்படிங்கிறாங்க அதற்கு பேர். அப்படின்னு என்ன, இறை ஆற்றல் அந்த இடத்துல இயல்பாகவே இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நாம் தேவர்கள் ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ நாம் இந்த பூதவிடல் விட்டுட்டு இந்த ஆன்மா அந்த அளவுக்கு உயர்ந்த மனோநிலை கொண்டதாக இருந்ததுன்னா அந்த தேவலோகம் போய் தேவர்களாகவே பிறப்போம். அந்த இடத்துல அந்த தன்மையோடவே நம்ம பிறப்போம். அப்போ அவர்கள் எப்படி இருப்பாங்க? அந்த மேனி தங்கம் போல மின்னும் அப்படிம்பாங்க. நாங்கள் தேவர்கள் இருக்கக்கூடியது மிகுந்த அழகுடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் அந்த இடத்தினுடைய தன்மை. ஒப்பீடு வைக்க முடியாது நம்மளால். இங்கே இப்படி தான் இருக்குது, அங்கே ஏன் அப்படி இல்லை அப்படின்னு ஒப்பீடு வைக்க முடியாது. அவ்வளோதான். யோகி 3333 அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த வில்லேஜிலெல்லாம் கிராமத்துலலாம் வேறு ஜாதி வேறு மதம் மாற்றி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணால் நம்ம குலதெய்வத்துக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணவங்க வாழ்க்கையில் நல்லா இல்லைன்னு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இது எனக்கு குழப்பமாக இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. பாருங்கள், ஒரு குலம் தழைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த குலத்திலேயே இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து அவர்கள் பிள்ளை பேறு பெற்று அப்படியே அது வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன் இது முதல்ல வழக்காக வந்தது அப்படின்னு சொன்னால், இதில் முன்னாடி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம். அதனால் நான் சுருக்க சொல்கிறேன். நம்ம அந்த காலத்தில் ஒரு தொழில் செய்தார்கள். அந்த தொழில் அப்படியே வளர்ந்து வர 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 இந்த தொழிலே செய்யக்கூடிய இன்னொரு வீட்டிலிருந்து ஒரு பெண்ணை நாம் திருமணம் செய்து கொண்டால் எந்த விதமான பழக்க வழக்க மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படாது. ஒரு சந்ததியை உண்டாவதற்கு ஒரு ஏதுவான ஒரு முதல் காரியமாக இருக்கிறது ஒரு ஆண், இல்லைன்னு இல்லை. அதோடு அந்த ஆணனுடைய வேலை அந்த இடத்துல முடிஞ்சிருது. அதற்கப்புறம் அவன் வெளியே போகிறான், காசு வேணும் சம்பாதிக்கிறான், குடும்பத்தை பார்த்துக்கிறான், நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கான், எவ்ரிதிங் இஸ் ஓகே. அது அவனுடைய ஒரு வேறு கடமைகளாக கொடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கப்புறம் அந்த பெண்ணுங்கிறவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடமை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பெருசு. அதனால தான் நம்மளுடைய கலாச்சாரங்களில் பெண்ணுக்கு மிகுந்த உயர்வான மதிப்பு அப்படிங்கிறது கொடுத்து வச்சுருந்தாங்க. அந்த கருவை உண்டாவதற்கு ஒரு ஏதுவான முதற்காரியம் செய்கிறதோடு அந்த ஆணுடைய வேலை முடிஞ்சுது. அதற்கப்புறம் அந்த கருவை தாங்குறதுலேருந்து அந்த கரு முழுவதுமாக அந்த குழந்தையாக வளர்ந்து வர்ற வரைக்கும் இவளுடைய மனோநிலையிலிருந்து உடல் நிலையிலிருந்து உணர்வு ரீதியாக வரைக்கும் எல்லாமே நல்ல வண்ணம் இருக்கணும். ஏன்னா அந்த குழந்தை அத்தனையும் உள்வாங்கும். அப்போ இவ எவ்வளவு தூரம் உயர்ந்த நிலையில் இருந்தால் அந்த சிசுவை நல்ல வண்ணம் உண்டாக்கி வெளியெடுத்து கொடுப்பா. இது ஒன்று. அதுக்கப்புறம் பிறந்ததற்கப்புறம் அந்த தாய் தான் அவளுக்கு அந்த குழந்தைக்கு முதல் பார்வைக்கு உண்டானது. அவள் தான் முதல்ல அதை வாங்குவா, அவள் தான் அரவணைப்பா. இவளுடைய எண்ணமும் ரத்தமும் சதையும் சேர்ந்து பாலாக இல்லை அந்த குழந்தைக்கு போகுது. சரியா? அப்போ இந்த தாயினுடைய எல்லா குணமும் சக்தியும் அப்படியே அந்த குழந்தைக்கு ஊட்டி வளர்க்குறா. இதற்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்து வரும் பொழுது இவர் தகப்பன், இது பெரியவர்கள்னு சுட்டி காட்டுறா, இவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணுங்கிறா. அந்த குழந்தைய நல்ல குணம் சொல்லி வளர்த்துறா, நல்ல செய்திகளை அவள் காதில் புகுத்தி வளர்த்துறா, நல்ல ஒழுக்கத்தோடு வளர்த்துறா. இந்த குலம், நாம் இந்த தொழில் செய்தவர்கள் செய்யக்கூடியவர்கள், இதை நீ எடுத்து போன நம்ம குடும்பத்தை நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையிலேயே ஊட்டி 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 அந்த குழந்தைய வளர்க்குறா. இதெல்லாம் ஆணுக்குண்டான ஒரு தன்மையாக கொடுக்கப்பட்டது. பெண்ணுன்னு வரும்பொழுது இந்த பெண் எப்படி இப்படி ஒரு மாபெரும் ஒரு ஒரு காரியத்தை கைகொண்டாலோ இதுபோலவே தனக்கு ஒரு மகள் பிறந்தால் இன்னொரு குடும்பத்திற்கு போகும்பொழுது தான் குடும்பமானத்தையும் காப்பாற்றணும், அந்த குடும்பத்தை நல்லா காப்பாற்றணுங்கிறதுக்கு உண்டான உண்மை உயர்வான நிறைய செய்திகள் ஆணுக்கு கொடுக்கறதுக்கு. ஆணுக்கு வேறு மாதிரி போதனைகள் கொடுக்கப்படும், பெண்ணுக்கு வேறு மாதிரி போதனைகள் கொடுக்கப்படும். அப்போது இப்படி பேலன்ஸ்டாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது அந்த பெண்ணினுடைய நுணுக்கு தான் இருக்குது. அதனால தான் சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை நூலை போல சேலம்பாங்க. தகப்பை எந்த கேட்டகரிக்குள்ளேயுமே நம்மளுக்கு வச்சதே கிடையாது. அவன் வேலை ரொம்ப சிம்பிள், முடிஞ்சது அவன் வேலையை பார்த்து போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அந்த அம்மான்னு சொல்லக்கூடியவளுடைய ஒரு தாக்கம் இருக்குது பார்த்திங்கன்னா, அது ரொம்ப பெருசு. சும்மா அப்படி ஏப்பச்சாப்பியாக இது பண்ண முடியாது. இன்றைக்கி சமுதாயம் சீர்கேடு ஆகுது அப்படின்னு சொன்னால், தாய்மார்கள் வேலைக்குன்னு போக ஆரம்பித்து வீட்டுக்கு வரும்பொழுது பிள்ளைகள் யாரை பார்க்குறது, வீட்டுக்கு வரும்போது யாருமே இல்லை. அந்த பிள்ளைகள் சொல்லுவதை பேசுவதை உணர்வு ரீதியாக இருக்கக்கூடியது யாருமே கேட்குறதுக்கு அந்த இடத்துல இல்லை. முதல்ல அப்பா தான் டென்ஷனாக வருவார். அம்மா அதை தனிச்சாங்க. குழந்தைய ஏதோ ஒரு இதில் குழந்தைகளை அவங்க பார்த்துக்கிட்டாங்க.
இன்றைக்கி அந்த அம்மாவும் சேர்ந்து எல்லா டென்ஷனோட வருது. அந்த அம்மா இந்த டென்ஷன் எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ குடும்பங்கிற ஒரு குடும்பமே கிடையாது இங்கே. இப்போ இருக்கிறது குடும்பமே கிடையாது. ஏதோ இருக்கிறாங்க, சமுதாய கட்டுப்பாடு அப்படிங்கிறனால இருக்கிறாங்க. எதுக்கு கல்யாணம் பண்ணன்னு தெரியல, எதுக்கு புள்ள பத்தன்னு தெரியல, அதை எப்படி வளர்க்குறதுன்னு தெரியல. இது தவறு. சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு சாரம், இதுதான் ஆரம்பம். இதுதான் ஒரு ஒழுக்கத்தோடு அப்படியே போய்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் மாற்றம் ஏற்படுதுன்னு வச்சுக்குவோம். இப்போ ஒரு குலம் அப்படின்னா ஒரு தொழில் செய்தவர்கள் வேறு ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து வர்றாங்க. இல்லை அந்த மாதிரி அந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வர்றான்னா இந்த பழக்க வழக்கம் வேறு, இந்த பழக்க வழக்கம் வேறு. இந்த இடத்துல இந்த அடாப்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ இந்த ஒரே மாதிரியான ஒரு வழித்தோன்றலை அப்படியே அடுத்தடுத்து கொண்டு போவது அப்படிங்கிறது அந்த இடத்துல சிரமமாக இருக்கும். ஒருவேளை ஏதாவது மாறுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது? ஏன்னா எண்ணங்களை பொறுத்து தான் உடல் வேலை செய்யும். நல்லா புரிஞ்சுக்கணும். கடினமான போர் செய்யக்கூடிய மறவர்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடினமான போர் செய்யக்கூடியவர்களுடைய மனோநிலை ஒரு மாதிரி இருக்கும். அந்த குலத்தில் வந்த ஆணோ பெண்ணோ அவர்களுடைய மனோநலமும் உடல் நலமும் வேறு மாதிரி இருக்கும். இதே ஒரு பிராமணன்னு சொல்லக்கூடிய, அதாவது ஆசிரியர், சரிங்களா, அந்த குலத்தில் வந்தவர்களுக்கு போர் செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த குலத்தில் வந்தவர்களுடைய மனோநலமும் உடல் நலமும் வேறு மாதிரி இருக்கும். அந்த ஜீன் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். வெளியே பார்க்கறதுக்கு எல்லாம் மனுஷன்தான். ஆனால் உள்ளார்ந்து பார்க்கும் பொழுது உணர்வுகள் அந்த உடலை வேறு வகையான கட்டமைப்புகளை கொண்டு போய் நிறுத்தியிருக்கும். அப்போது ஒரு தொழிலும், நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 2 சொன்னேன். இப்படி ஒரு தொழில் என்னுடைய குலம் அப்படியே கொண்டு வரணும். இந்த தொழில் தான்னா அதற்கேற்றாறு போல் உணவு இருக்கும், அதற்கேற்றாறு போல் பழக்க வழக்கம் இருக்கும், அதற்கேற்றாறு போல் தான் என்னுடைய செய்கைகள் இருக்கும், எண்ணம் இருக்கும், எல்லாமே அதை நோக்கி தான் இருக்கும். அப்போ என்னுடைய மனமும் சித்தமும் புத்தியும் உடலும் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரியே மேனுஃபேக்சர் ஆகிருக்கும். அப்போது அந்த 2 சம்பந்தப்பட்ட 2 ஆணும் பெண்ணும் சேரும்பொழுது தான் அடுத்து அதிலிருந்து உருவாகக்கூடியதும் அதன் வழியாகவே அப்படி திருப்ப வரும். இங்கே எந்த ப்ராப்ளமே இருக்காது. ரொம்ப சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ, பயங்கர போர்க்குணம் மூர்க்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணையோ திருமணம் செய்த என்ன ஆகும்? 2 எக்ஸ்ட்ரீம். இப்போ இது 2 மீட் ஆகவே ஆகாது. எல்லாமே ஆரம்ப காலத்தில் நல்லாயிருக்கும் இல்லையா? இந்த விருந்து மருந்து 3 நாள் அப்படிங்கிற மாதிரியும், ஆசை 60 நாள் மோகம் 30 நாளுங்கிற மாதிரியும் இல்லையா? அதெல்லாம் ஆரம்ப காலத்தில் நல்லாயிருக்கும். பின்ன வாழ்க்கையாக கொண்டு போகும்பொழுது அந்த பொண்ணு என்னத்தை சொல்லி கொடுப்பா? அவளுக்கு தெரிந்த அந்த ஒரு தைரியமாரு, மூர்க்கத்தனமாரு. அவன் சண்டை போடுறதுக்கு போவான். இங்கே நீ பாடம் படிக்கிறதுக்கு உட்காந்துருக்கணும். பாடம் படிக்கிறவனை சண்டை போட முடியாது. சண்டை போடவனால இங்கே மாதிரி பொறுமையை உட்காந்து பாடம் படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இது ரெண்டு உலகங்கள் ஒன்றா மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே என்ன இருக்கும்? குழப்பந்தான் இருக்கும். இதெல்லாம் இன்னைக்கு யார் சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மனோநிலையில் இல்லை. இப்போ நான் இதை சொன்னனாலே அப்போ நீ சாதிக்கு சப்போர்ட் பண்ணுறியான்னு கேட்பாங்க. இதுக்கு சம்மந்தமே இல்லைடா, நான் சொல்கிறதுக்கு உண்டான அர்த்தமே வேறு. இந்த வள்ளலாருக்கு ஒரு வீடியோ போட்டு குரூப்பில் இருக்கிறவங்களுக்காக நான் பேசிகிட்டு இருந்தேன். குரூப்பில் அந்த ஆட்களை குறை சொன்னேன். நான் யாரையுமே குறை சொல்லலை. நான் சொல்ல வந்த விஷயமே வேறு. ஆனால் நம்ம ஆட்கள் புரிஞ்சுக்கிட்டது விஷயம் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த இடமும் அதே மாதிரி தப்பாக புரிஞ்சிக்கூடாது. அர்த்தமே இல்லை. அப்புறம் நான் சொல்கிறது இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருக்கிறது. இங்கே யாரையும் சாதிப்பாக அப்போ நீ இந்த இதை சொல்கிற மாதிரி அப்போ ஆட்டோக்காரன் பையன் ஆட்டோக்காரனே ஆகணும். நான் அப்படி சொல்லலப்பா. இன்றைக்கி யாருமே குழத்தொழிலே பண்ணுறதில்ல. அது அங்கே வரணும். இப்போ கடைசியாக இப்போ ஆரம்பத்தில் இப்படி எல்லாம் இருந்தது. இதனால தான் யாரும் அந்த மாற்றி எதுவும் திருமணம் செய்ய வேண்டாம்னு சொல்லி அந்த வகையிலேயே போனாங்க. ஒரு வேளை அப்படி போனால் பாருப்பா, உன்னை நான் ஆதரிச்சேன்னு வச்சுக்கோ, பொண்ணோ பையனோ, உன்னை நான் ஆதரித்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த குலம்னு இப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நீதி தர்மம் அதெல்லாமே சீர்கெட்டு போயிடும். அதனால நான் உன்னை நீ சேர்த்திக்கிறதால நீ தனியாக போய் உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கோன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. பின்ன அப்புறம் நிறைய மூர்க்கத்தனமாக நடந்து இந்த வெட்டு குத்து கொலையெல்லாம் வந்தது. ஓகே, அதெல்லாம் 100% தப்பு. அது பண்ணிடக்கூடாது. புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடியது தான். ஏன் ஆரம்பிச்சதுன்னே தெரியாமல் இந்த ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு அப்பா பையனை உட்காந்துருக்கும்போது அந்த அப்பா பூஜை பண்ணும்பொழுது ஒரு பூனை அப்பப்போ அந்த சாப்பாடை தின்ட்டு போயிடுமா. அவருக்கு எப்போ பார்த்தாலும் அந்த பூனையை விரட்டிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறது அவருடைய வேலை. இதை தினமும் அந்த சின்ன வயசுலேருந்து அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான்.
அப்போ அவங்க அப்பாவும் இதை என்னன்னு சொல்லலை, அந்த பையனும் என்னன்னு கேட்கல. இவன் தினமும் பார்க்குறான், தினமும் பூனை வரும், தினமும் அந்த பூனையை விரட்டினதுக்கப்புறம் அந்த பூஜை செய்வார். வயசாகுது, அவங்க அப்பா இறந்துடுறார். அடுத்த அப்பாவுடைய தலைமைக்கு இந்த பையன் போகிறான். ஏன் எதுன்னே தெரியல, அந்த தினமும் போய் ஒரு பூனையை பிடிச்சிட்டு வந்து அங்கே நிறுத்தி அந்த பூனையை விரட்டிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறதுன்னு நம்மளோட இதாக போச்சு. முன்னாடி நடந்தது என்னமோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு, இவனுக்கு அது என்னன்னே தெரியாததுனால தினமும் பூனையை பிடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை விரட்டி விட்டுட்டு திருப்பி இவங்க இது பண்ணுறதுன்னு ஆகிப்போச்சு. இன்றைக்கி நம்ம சமுதாயம் பூனையை பிடிச்சிட்டு வந்து விரட்டுற சூழ்நிலையில் தான் நின்றுட்டுருக்கோம். ஏன் ஆரம்பிச்சிது, எதுக்காக எதுவுமே நமக்கு தெரியாமல் என்னமோ வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே. ஸோ அதனால் அந்த பழைய ஒரு சில சட்டத்திட்டங்கள் இனியும் செயல்படுதான்னா செயல்படுத்தவர்கள் உண்டு. நல்ல வண்ணம் அதை சரி இந்த காரண காரியத்திற்காக தான் அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சு நாங்கள் அதன் வழியே போய்க்கிறோம். அது என்னுடைய விருப்பம், என் விருப்பம் இப்படிங்கிறதுனால நான் பிறரை எந்த வகையும் மோசம் சொல்கிறது இல்லை அப்படின்னு சாந்தமாக அவரவர் வழியில் பார்த்து போவதுங்கிறது அந்த இதில் இருக்குது. அப்படி இல்லைங்க நான் புரட்சி பேசுகிறேன், செய்யலாம், நோ இஷ்யூஸ், அது அவரவருடைய விருப்பம். அப்போ இதில் எந்த மாற்றம் வரும்பொழுது ஏதாவது நிகழ்வு மாறுமா தெரியல. இன்றைக்கி தான் முன்னாடியே சொல்லியிருக்கேனே, எந்த ஆணும் தான் ஏன் ஆணுங்கிற ஒரு தன்மை கொண்டிருக்கும், அந்த ஆணுக்கு உண்டான தன்மை என்னென்னா ஆணுக்கும் தெரியறதில்ல, பொண்ணுக்கு உண்டான தன்மை தெரியறதில்ல. ஏதோ வாழ்கிறோம், எதுக்குதோ கல்யாணம் பண்ணுறோம், ஹேப்பன்டு பை ஆக்சிடென்ட்னு டிஷர்ட்டில் போட்டு பிள்ளையை பற்றுக்கிறோம். அப்புறம் ஏதோ வாழ்க்கையை இது பண்ணிவிட்டு இன்றைக்கி மொபைல் ஃபோன் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஃபாரின்லேன்னு அந்த வீடியோ ஃபாரின்னு, ஆனால் இதெல்லாம் நம்ம ஊர்லேயும் சராசரியாக நடக்குது. ஒரு பையன் கூட அந்த பையனும் அந்த பொண்ணும் காதலர்கள். ஆனால் அதே நேரத்தில் அந்த புள்ள இன்னும் 22 ஆண் மகன்கள் கூட பேசிக்கிட்டு இருந்தாலும் அவன் பிடிச்சிட்டான். அந்த பையன் ஃபோன் நம்பர் தான் சொல்லுவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணால் அவன் அப்படியே வாட்ஸ்அப் சேட் எடுத்து அத்தனை 22 ஆம்பளை கூட பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அவள் காதலன்னு சொல்லி ஒரு புள்ள கூட அந்த பையன் கூட அவள் வாழ்ந்துட்டு இருக்கா. அவள் மன்னிப்பு கேட்டு அழுகிறா, என்ன எப்படி தன்னை நல்லவளாக காட்டிக்கிற மாதிரி. ஏன்னா இது அந்த வீடியோ உடனே ஏன் ஆம்பளைய பண்ணுறது இல்லையா, நான் அந்த வீடியோவை எடுத்துக்காட்ட எதுக்கெல்லாம் பார்த்தீங்களா ஒரு விஷயம் சொன்னால் மக்களுடைய மனநிலை குதர்க்கமாக யோசிக்கிறதுல தான் இருக்குது. அப்போ நான் ஒரு செய்தி சொல்லும் பொழுது நான் 1008 டிஸ்க்ளைமர் போட வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி கால மனோநிலை அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் கிராமங்களில் அந்த வழக்கம் உண்டு, ஆனால் அந்த வழக்கம் ஆரம்பித்த மாதிரி இன்றைக்கி இல்லை, ரொம்ப மாறி போய் அப்படியே சீர்கட்ட ஒரு நிலைக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அதே இதில் கல்யாணம் பண்ணிக்கிங்க. இல்லை நான் புரட்சி பேசுகிறேன், எனக்கு அங்கே தான் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணுறேன், சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருங்க. குலதெய்வ சாபம்னு ஏன் சொன்னாங்கன்னா, இந்த ஒரு குலதெய்வத்துக்கு ஒரு வகையான வழக்கம் உண்டு. பெண் திருமணமாகி வந்ததுக்கப்புறம் அந்த கணவன் வீட்டு குலதெய்வத்தை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது மரபு. அதை அந்த வழியாக அது செய்முறை அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. தெரியாமல் இருக்கும் பொழுது அதை படிச்சுக்கிறதுங்கிறது கஷ்டம். சாமிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. சாமி எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்கும். சாமி என்ன வேறு குளத்துலேருந்து கட்டிட்டு வந்துட்டேன் அதனால் நான் உனக்கு அருள் செய்ய மாட்டேன்னு சாமி சொல்லுமா, அதெல்லாம் உனக்கு சாமிக்கெல்லாம் அந்த பிரச்சனை கிடையாது. நம்ம ஏதாவது இந்த மாதிரி ஒரு புரிதலுக்கு வந்துட்டோம், சாமியை காட்டி பயமுறுத்துறது அப்படின்னு சொல்லி. ஸோ சாமி இந்த இடத்துல பிரச்சனை இல்லை, மனிதனுடைய இந்த வழக்கங்கள் இப்படி இருந்தது தான் பிரச்சனையானது. பட் இன்றைக்கி பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது? இப்போ தான் சொன்ன மாதிரி பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கங்க, பிடிக்கலையா இல்லை எனக்கு இதுதான்ப்பா பிடிச்சிருக்கு, நான் ஒரே குளத்தில் கல்யாணம் பண்ணி போகிறேன், எனக்கு அதுதான் விருப்பம், சந்தோஷமாக பண்ணிக்கங்க. அதற்காக நான் ஒரே மாதிரி இருக்கேன் நீ மாறி பண்ணேன்னா அவங்கள மோசம் பேசுகிறது தப்பு. நான் பார்த்தியா மாறி பண்ணி நான் பெரிய ஆள், நீ என்ன இப்படியே பழமைவாதியாக இருக்கேன்னு அவங்கள மோசம் பேசுகிறது தப்பு. பார் அவன் தேவைக்காக இந்த பூமிக்கு வந்தான், அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ண போகிறான், அதை பண்ணிவிட்டு பேசாமல் நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனால் வேலை முடிஞ்சது. அடுத்தவன் மேலே கை காட்டுறதுக்கு மட்டும் போகவே கூடாது, அதுதான் தப்பு வர்றது. சரிங்களா? முத்துலக்ஷ்மி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க கணவர் வேறு ஒரு தொடர்பில் இருக்கிறார், அவங்கள மன்னித்து அன்பு செலுத்த அப்படிங்கிறது முடியவில்லை. அவர் கடும் கோபமும் வெறுப்பு மட்டுமே அவர் மேலே வருது. இதனால் வீட்டில் நிம்மதி இல்லை. 2 பசங்க கல்லூரி படிக்கிறாங்க, அதற்காக என்னை சாந்தப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இதுதான் எனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை என்று தெரிந்தும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த பக்குவம் பயிற்சியின் மூலமே வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லுறது சரிதான் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் நிறைய செய்திகள் அப்படிங்கிறது கேட்குறது உண்டு.
முன்ன இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த பெண் வந்து நிறைய பேர்த்து கூட தொடர்பு வச்சுருந்தான்னு. இப்போ இந்த மாதிரி பெண்கள் வந்து ஒரு உறவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பெண்களும் இந்த மாதிரி தவறான ஒரு காரியத்தை செய்வது உண்டு, ஆண்களும் இந்த மாதிரி தவறான ஒரு காரியத்தை செய்வது உண்டு. இயல்பாகவே ஒரு ஒன்று போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை இல்லாமல், இல்லை ஒரு உறவு அப்படின்னு சொல்லுவதற்குண்டான ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கொடுக்காம, இயல்பாகவே ஒரு வகையான மனோநிலை கொண்டவர்கள் இந்த உலகத்தில் உண்டு தான், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. நம்மளால் எதுவும் மறுத்து பேச முடியாது. அவங்களுக்கு நல்ல புத்தி சொன்னாலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணுறது தப்பு, உன்னுடைய குடும்பம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு சீர்கேடு அப்படிங்கிறது நடக்கும், இந்த மாதிரி பண்ணாத அப்படிங்கும் பொழுது அவங்க திரும்ப திரும்ப ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. அது அவர்களுடைய இயற்கையான ஒரு குணமாக இருக்கும். அப்படி ஒரு உறவுக்குள்ளே நாம் போய் சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒன்றா பிரிஞ்சு போகணும் அமைதியாக, இல்லைன்னா அமைதியாக வாழணும். இது ரெண்டை தவிர வேறு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அவ்வளோதான். அது வேறு என்ன இருக்குது? ரெண்டே ஆப்ஷன் தான். நான் பேசாமல் சரி அவங்க அப்படி தான் பொண்ணு இருக்கணும், இல்லைன்னா இல்லைப்பா நீ தனியாக போய்க்க அப்படின்னா அமைதியாக அவங்களோட விட்டு அமைதியாக பிரிஞ்சு வந்துடணும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம பொழப்பா பார்த்துக்கணும். இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது ஒரு கேட்டகரி இருக்குது. நான் வந்து வேறு ஒரு உறவை தேடி போகிறேன், ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, வேறு உறவை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏற்கனவே இருக்கக்கூடிய உறவில் என்னமோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய ரொம்ப அது ஒரு கொச்சையான ஒரு விஷயமா போச்சு. ஆம்பளைன்னா பொம்பளை உடம்பை மட்டும்தான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அது ஒரு ஃபேக்டர் இருக்கிறது தான். ஆம்பளைக்குன்னு அது ஒரு மேனுஃபேக்சரிங் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அது இனப்பெருக்கத்தினுடைய ஒரு தாக்கம் வந்து அந்த அளவு இருக்கும். ஏன் உடலுறவு கொள்கிறோம் அப்படிங்கிறதே வந்து இன்றைக்கி சரி அதை பற்றி நம்ம பேசினா அப்புறம் யாராவது குதர்க்கம் பேசுவீங்க. ஸோ ஆணுடைய ஒரு குணம், ஆமாம், அதை நோக்கி செல்லுவதுங்கிறது ஆணுடைய குணம் தான், இல்லைன்னு இல்லை. இட் இஸ் எ ஃபேக்ட். எஸ், தோண தான் செய்யும், இல்லைன்னு இல்லை. இதே போல் பெண்ணுக்கும் ஒரு வகையான ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஆணுக்கு ஒரு தேவை இருக்குது, பெண்ணுக்கு ஒரு தேவை இருக்குது. பிகாஸ் அந்த உடம்பும் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய உயிர், அந்த குணம் ஒரு வகையாக மேனுஃபேக்சர் ஆகிருக்கும். இந்த உடம்பு, இந்த குணம், இந்த உணர்வு, இது ஒரு வகையாக மேனுஃபேக்சர் ஆகிருக்கும். இது ரெண்டும் சேரும் பொழுது ஒரு சிலது விட்டு கொடுக்கணும், ஒரு சிலதை ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி தான் அதுக்கு பேர் தான் குடும்பம், இல்லையா? அப்போ என்னுடைய எதிர்பார்ப்புகள் ஒரு வகையில் ஒரு ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தங்க அந்த கூட வாழ்க்கை துணைகிட்ட எதிர்பார்ப்புகளை வந்து மனதார சொல்லியோ இல்லை அந்த விருப்புகளை ஏதோ எதிர்பார்த்து இருக்கும் பொழுது அது நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் அவர்களுடைய ஏக்கம் ஒரு வகையில் கொஞ்சம் வரைக்கும் பொறுத்து பார்ப்பாங்க. எல்லா மனிதர்களும் சரிங்களா, கொஞ்சம் வரைக்கும் பொறுத்து பார்ப்பாங்க. பார்க்கல, அந்த பொறுத்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட உங்கள்கிட்ட மதிப்பு மரியாதை இல்லை. இங்கே பாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சும் இருக்குது, ஆனால் உனக்கு பிடிக்கலைங்கிறனால நான் அமைதியாக இருக்கேன். இல்லை நீ என்னை அவமானப்படுத்தணும், உதாசீனப்படுத்துகிறேன்னாலும் கூட நான் பொறுமையாக இருக்கேன், பரவாயில்ல, ஏன்னா ஒரு உறவுங்கிற கட்டுப்பாடுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் அது கூட என்னுடைய அவ்வளவு வேதனைகளையும் தாங்கி நான் பேசாமல் இருக்கேன். ஏன்னா உணர்வுகளால் பாதிக்கப்படக்கூடிய வேதனை ரொம்ப பாதிப்பானது. அதையும் தாங்கி நான் பேசாமல் இருக்கேன். ஆனால் நீ அதுக்கு கூட நீ மதிக்க மாட்டேங்கிற பார்த்தியாங்க பொழுது அவன் வெறுத்துருவான், மனசை விட்டுருவான். அப்போ அவங்க வந்து அவன்னு சொல்கிறது நான் ஒரு இதாக சொல்கிறேன், அது அவனோ அவளோ யாராக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் இவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த எதிர்பாலனம் வரும்பொழுது கவனம் அந்த இடத்துல சிதறிடும். இது இயல்பு தான் நடக்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. முன் சொன்ன மாதிரி இயற்கையாகவே அவர்கள் வந்து ஒரு வகையான இந்த மாதிரி தகாத குணம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள்னால் அப்படி ஒரு ஆளுகளும் உண்டு. ஆனால் இந்த மாதிரி உணர்வுகள் உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு உறவுக்குள் இருக்கக்கூடியவர்கள், அந்த உணர்வுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அந்த இடத்துல மனம் சலனப்படுவதுங்கிறதும் இயற்கையானது தான். எல்லாருக்கும் அந்த மனப்பாங்கு ஒரு உறுதித்தன்மையான மனப்பாங்குங்கிறது இருக்கணும்னு எதிர்பார்க்கவும் முடியாது. சும்மா எல்லாமே அப்படி கட்டம் போட்டு மனித வாழ்க்கை அப்படிங்கிறத நடத்த முடியாது. அதனால தான் சொல்லுவாங்க, என்ன ஆனாலும் சரி நீ வந்து அந்த பொறுத்து போ, விட்டு கொடுத்து போ, அவங்களுக்காக இரு. இது ஆணுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி, ரெண்டு பேரும் தான். அவங்களுக்காக இரு, இறங்கி போ, பொறுத்து போ அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டு பேர்த்துக்கும் சொல்கிறது தான். அப்போ அந்த புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனப்பாங்க, எதை பார்த்தாலும் எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்காது, நீ எப்படி இரு, அப்படி சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகும், அந்த உறவுக்கே அந்த இடத்துல அர்த்தம் இல்லாமல் போகும்பொழுது உங்க கூட வாழ்க்கை என்ன தேவைக்கு வாழ்கிறேங்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் சமுதாய ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறனால வெளித்தோற்றத்துக்கு அவர்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும், இவங்களுடைய அந்த தேவைகள் வேறு ஒரு இடத்துல பூர்த்தி ஆகிக்கிட்டு இருக்கும். இதுக்கு சட்டமெல்லாம் போட்டு உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. உணர்வுகளுக்கு எப்படி சட்டம் போடுவீங்க? சரிங்களா? ஸோ இப்போ அவங்க அந்த சகோதரி கேட்டதற்காக
நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறதா இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் உண்டானது. ஒருவேளை நீங்கள் இன்னும் உங்களுடைய உறவுகளில் தவறாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை அப்படி ஒரு தவறான ஒரு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு உறவு உங்களுடைய துணையாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல நான் என்ன தப்பு பண்ணினேன்னு யோசிங்க. முதல்ல எடுத்தோடனே கை அப்படி நீட்டுறதுக்கு முதல்ல இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது இல்லையா, அதற்கு நான் என்ன காரணமாக இருந்தேன்னு முதல்ல நான் என்ன பண்ணினேன், அப்போ அவங்கள நான் எந்த இடத்துல இழந்துட்டேன், முதல்ல அப்படி இல்லை என்னமோ ஒன்று நடுவில் இப்படி ஆயிருக்கு, அப்போ அங்கே என்ன ஆச்சு, எதனால் அந்த ஒரு டீவியேஷன் நடந்தது, நான் என்ன தப்பு பண்ணேன் அந்த இடத்துல அப்படின்னு உணர்ந்துட்டு மாற்றம் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யலாம். அந்த முயற்சி ஒரு சில நேரம் வெற்றி அடையலாம், ஒரு சில நேரம் நம்மளால் மீட்டெடுக்க முடியாத அளவுக்கு நம்மளை விட்டு அவங்க பிரிந்து தொலைதூரம் சென்றிருப்பாங்க. உணர்வின் ரீதியாக ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நாம் என்னமோ தொலைச்சதுதான்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டியதை, வேறு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப சொல்கிறேன், இதுக்கெல்லாம் சட்டத்திட்டமெல்லாம் போட முடியாது. இது மனித உணர்வு சார்ந்த விஷயங்கள், ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. ஸோ பார்த்து கவனமாக இருங்க. இளம் வயதிலிருந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே அந்த இளம் வயதிலிருந்தே பார்த்து கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இது. பெண்கள் நிறைய பேர் இன்றைக்கி ஆண்கள் தான் மோசம்னு சொல்லக்கூடிய ஒரு இது வந்துடுச்சு. அன்றைக்கி ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் போட்டு அப்புறம் டெலீட் பண்ணிட்டேன். அப்படி சொல்லாதீங்க, எல்லாருமே இங்கே யோகியனும் கிடையாது, எல்லாமே அயோக்கியனும் கிடையாதுன்னு சொன்னால், பெண்கள் எப்படி வாதாடினாங்கன்னா, இவ்வளவு காலம் ஆண்கள் பெண்களை தொந்தரவு பண்ணாங்களா, அதனால இப்போ பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணலாமா? இவ்வளோ நாள் நீ தொந்தரவு பண்ணல, அதனால் இப்போ நான் உன்னை தொந்தரவு பண்ணுறேன்னு பண்ணலாமா? அது நல்ல ஒழுக்கமாக, அது நல்ல செயலாது. இதை ஒரு வாதாவே போயிடும். என்ன வாழ்க்கையோ போங்க. சத்தியமூர்த்தி அவர் என்ன கேட்குறாருன்னா, என்னுடைய குரு யாருன்னு கேட்குறார். யாரிடம் தீட்சை உபதேசம் பெற்றீர்கள்? நீங்கள் சூட்சமம் இல்லைனா நேரில் சூட்சமமாக இல்லாட்டி நேரில் இறைவனை பார்த்த அனுபவம் உண்டா அப்படின்ட்டு. எனக்கு குருன்னு யாரும் கிடையாதுங்க. முன்ன சொன்ன மாதிரி சிவவாக்கிய ஐயன்லேருந்து தான் ஆரம்பித்தேன். பின்ன நிறைய சித்தவர் மக்கள் தான் எனக்கு குரு. நேரிலலாம் இது வரைக்கும் யாரையும் பார்த்ததில்லை, மானசீகமாக இது பண்ணிக்கிறதான். அப்படி இன்றைக்கி வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி கணபதி நம்ம வழிபடுவதுங்கிற ஒரு இடத்துல நிற்கிறோம். ஸோ அது கணபதி ஒரு குருவாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நம்மளுடைய பாதை அப்படிங்கிறது போகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய இது. யாரையும் இறை அனுபவம் அப்படின்னு சொன்னால், இறை அனுபவம் பெரியவர்கள் போல பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் நல்லா பாடுறாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இல்லை. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரியெல்லாம் எதையும் இன்ன வரைக்கும் பார்க்கலிங்க. அப்படியெல்லாம் எதுவும் பார்க்கலிங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிறு சிறு உணர்வுகள், அந்த ஒரு சில உணர்த்தல்கள் அப்படிங்கிறது போவதுங்கிறது இயல்பு. இது ஆன்மீகத்தில் பயணமாக வாழ்க்கையும் ஆன்மீகமும் ஒன்று தான் புரிந்த அந்த பாதையில் போகக்கூடியவர்கள் அனைவருக்குமே இது நடக்கக்கூடியது இயல்பு தான். இதிலெல்லாம் கவனம் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் செல்லக்கூடிய இடத்துக்கு நம்மளால் செல்ல முடியாமல் போயிடும். ஸோ அதனால் நான் இதை பெரிய அளவில் இதை நான் அக்னாலேஜ் பண்ணிக்குவேன். ஓ சரி இப்படி ஒன்று நடக்குது அப்படின்னு, தட் இஸ் ஆல் ஓகே. பட் இது ஒரு பெருசாக சொல்லிவிட்டு ஏதோ ஒரு எனக்கு அப்படி நடந்து தெரியுமா, இப்படி நடந்து தெரியுமான்னு அப்படியெல்லாம் வீடியோ போடுற ஆளோ பின்ன 4 பேர்த்துட்டு போய் தப்பட்டம் கொட்டுற ஆளோ கிடையாது. பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் இறைவனை நேர்லையும் பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையலை, கேட்டுக்கிட்டு இருக்கோம். நடந்தால் சொல்கிறேன். பின்ன உணர்வின் ரீதியாக சூக்கமமாக பார்க்கக்கூடிய நிலையிலையும் இன்னும் வரலை. பட் நமக்கு உணர்த்துதல் அப்படிங்கிறது நடக்குது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. தவிர இது நான் திரும்பவும் சொல்கிறேன், இது நான் ஸ்பெஷலெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம அதுக்கு கவனப்பட்டுக்கிறது இல்லைங்கிறது தான் முக்கியம், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு எல்லாத்துக்குமே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம கவனப்பட்டால் போதும். சரிங்களா? நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் ஒரு தடவை யாருக்கிட்டையும் போய் எந்த தீக்கையும் வாங்கினதில்லை, எந்த உபதேசமும் வாங்கினதில்லை. எனக்கு இருக்கக்கூடிய அறிவு எல்லாம் சித்தவர் மக்களிடமிருந்தும் இறையனிடமிருந்து நேரடியாக நான் அப்படியே பெற்றுக்கொண்டது தான். சூக்குமமாக அவர்கள் எனக்கு உணர்த்துதலின் பேரில் நான் பதில் சொல்ல இவ்வளோ தான் என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஏதாவது திடீர்னு ஒன்று அது தெரியுமா இது தெரியுமா அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னா எதுவுமே நான் இது பண்ணிக்கல. ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய அறிவு இருக்குது, அது மேம்படக்கூடியதும் மேம்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய நிலை. ரைட், ஓகே. என்ன இன்னும் 3 கேள்வி இருக்கா, வாயில் வலிக்குது. எவ்வளோ நேரம் ஆச்சுன்னே தெரியல, 3/4 மணி நேரம் ஆகிப்போச்சா. பிட்ஸி பாஃபின் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஓகே, இறையிடம் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதற்கு எப்படி போகுது, ஏதாவது பிகினர் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு ஒன்றும் இல்லை. எல்லாமே ஆத்ம விசாரணை தான்.
எது நடந்தாலும் அது சாமிக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் நமக்கு மனப்பக்குவம் அப்படிங்கிறது வரலை. அது தவிர அது எப்படி ஆயிரும்னா அது நொண்டி சாக்கு மாதிரி ஆயிரும். நம்மளுடைய முயற்சியவே நம்ம செய்யாமல் விட்டுருவோம். ஸோ நான் சும்மா உட்காந்து சோத்தை தின்னுட்டு சாமி அருள் வந்து எனக்கு எல்லாம் நல்லபடியாக கிடைக்கும்னு சொன்னால் அது கிடையாது. அப்படி சாமி வேலை செய்யாது. நான் எதாக இருந்தாலும் வேலை செய்யணும். வேலையை செஞ்சுட்டு பலன் இதுதான் வரணும்னு நான் எதிர்பார்க்காமல் இருக்கணும். நல்லபடியாக பலன் வரட்டும். சொல்லப்போனால் அதுவே சொல்லக்கூடாது. செய்யக்கூடிய செயலை நேர்மையாக நல்லபடியாக களங்கமில்லாமல் நான் மட்டும் என்னுடைய வேலையை சரிவர நான் வேலையை செய்கிறேன். அதிலிருந்து வரக்கூடிய பலன் எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனோநிலை வளர்த்துக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு சரண்டர். ஏன்னா அந்த பொறுப்பு அப்படியே தெய்வத்திடம் நான் ஒப்படைச்சிட்றேன். வர்றது எது, ஏன்னா செயல் செய்வது மட்டும்தான் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. அதிலிருந்து அதனுடைய வினையை நான் எப்படி முடிவு செய்ய முடியாது இல்லைங்களா? அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒரு சில நாட்கள் நான் நினச்ச மாதிரியே நடக்கும், ஒரு சில நாள் நினச்ச மாதிரி நடக்காது. அப்போ நடந்த நாளெல்லாம் நல்லது, நடக்காத நாளெல்லாம் மோசம் சொல்லுவோமா? இல்லை. அங்கே என்னமோ நான் செஞ்சதற்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் சேர்ந்து தான் ஒரு வினை நமக்கு வந்து சேரும். அப்போ இந்த நிறைய விஷயங்கள் எனக்கு சாதகமாகவே வந்துடுச்சுன்னா நான் நினச்சதே எனக்கு நடக்கும். இங்கே ஏதாவது ஒரு கோட்டை நடந்ததுன்னா நான் எதிர்பார்த்ததுக்கு மாறாக ஏதாவது ஒரு பலன் அப்படிங்கிறது வரும். ஸோ பலன் அப்படிங்கிறத நம்மளால் முடிவு செய்ய முடியாது. செயலை செய், பலனை எதிர்பாராது, அவ்வளோதான். பகவத்கீதையில் சொன்ன மாதிரி தான். ஸோ இதிலிருந்து தான் நம்மளுடைய அந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிறத தொடங்கி கொண்டு வரணும். ஆத்ம விசாரணம் தான். இதை தவிர வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆத்ம விசாரணை இது ஒன்று தான் நம்மளை வளர்த்தும். மற்றபடி வேறு எந்த விதமான ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி எல்லாம் ஒன்றும் இதில்லை. நம்மளுடைய யோக வாசிஷ்டம் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், ரமண மகரிஷியினுடைய அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கும். தொடர்ந்து பெரியவர்கள் பேசக்கூடியதை கேட்பது, நல்ல நூட்கள் படிப்பது, அதை ஆராய்ச்சி செய்வது, உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட நாம் அளவலாவி இருப்பது, இதெல்லாம் நம்மளுடைய அந்த ப்ராசஸை வந்து வேகப்படுத்தி கொடுக்கும். ரைட். நிகிதம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, முருகன் சிலை சிவன் சிலை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் என்னால் அதை ஏற்றுக்க முடியல, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன வேணாலும் வைக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து உயிர் கொடுப்பதுன்னு ஒரு இது ப்ராசஸே இருக்குது. அது ஒரு பெரிய ப்ராசஸே இருக்குது. கோவில்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். வீட்டிலலாம் அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. சரிங்களா? நீங்கள் சிலை வைக்கிறீங்க, ஒரு சூடம் காட்டுறீங்க, ஒரு ஊதுபத்தி காட்டுறீங்க, விளக்கு பற்ற வைக்கிறீங்க. நான் வந்து அது சாமியாக நினச்சி ஒரு தினமும் ஒரு அவல் பொரி கடல பொரி அது வைக்கிறீங்கன்னா தட் இஸ் ஆல் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 10 அடி சிலை வச்சாலும் சரி, அது இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை வந்து தினமும் ஒரு இப்படி படத்தை பார்த்து கும்பிட்ற மாதிரி நீங்கள் கும்பிட்டுக்கிறீங்க, எவ்ரி திங் இஸ் ஃபைன். அதிலலாம் எந்த இதுவும் இல்லை. இதுவுமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கருங்கல்னால் மட்டும்தான். சரிங்களா? கருங்கல்லோ இல்லை கருங்காலி மரம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாமே. சும்மா பிளாஸ்டிக்கில் வாங்கி வைக்கிறீங்க அது இதெல்லாம் இல்லை. கருங்கல்லோ இல்லை அந்த கருங்காலி மரம் அப்படிங்கிறது. ஒரு சிலர் மஞ்சள் கொம்பு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது எது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இது ஒரு அப்பப்போது ஊதீபம் காட்டுறேன், ஊதுபத்தி பற்ற வைக்கிறேன், விளக்கு பற்ற வைக்கிறேன் சாமிங்கிறதுக்காக. சரி பரவாயில்ல, நீ தான் எனக்கு சோறு போடுறைய, அதனால் உனக்கு ஒரு கொசுரை தர்றேன் அப்படிங்கிற மாதிரி அன்போடு அதையும் ஒரு அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்குவோம். அன்போடு அவல் பொரி வைக்கிறோம், இதெல்லாம் நோ இஷ்யூஸ். சாமிக்கு சாப்பிட்டா தண்ணி தக முடியலன்னு ஒரு டம்ளரில் தண்ணி வைக்கிறோம், இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நோ இஷ்யூஸ். நீங்கள் எவ்வளோ எப்படி வேணாலும் சிலை இது பண்ணிக்கலாம். ஆனால் ஏதாவது அந்த சிலை ஒரு தெய்வத்தை மனதில் எண்ணி அதனுடைய மூல மந்திரத்தை செபித்து நீ இங்கு வந்து அமர வேண்டும், என் வீட்டிற்கு வர வேண்டும், இங்கே நான் உன்னை ஆவாகனம் செய்கிறேன்னு மனசில் நினச்சி நீங்கள் வேண்டுறீங்கன்னா அங்கே தான் பிரச்சனை வரும். ஏன்னா அந்த இறைங்கிற நீங்கள் கூப்பிட்டோன்னோ வந்துடும்போதா, நமக்கு இன்னும் அவ்வளோ பெரிய ஆளாக நீங்கள் இருக்கீங்கன்னா எல்லோரும் சேர்ந்தே உங்களை வணங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி கூப்பிட்டோன்னே சாமி வர அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. ஆனால் கூப்பிட என்னுடைய எண்ணத்திற்கும் சொல்லக்கூடிய சொல்லுக்கும் சக்தி அதிகமாகும். அந்த தெய்வ பலம் அப்படிங்கிற அந்த இடத்துல கூடிடும். இப்போ எப்படின்னா வீட்டில் வந்து விருந்தாளி வர வச்சுட்டு அவங்கள கண்டுக்காமல் வீட்டு விட்டு பூட்டிட்டே நீ உட்காந்துருப்பா, இது மாதிரி அங்கங்கே எல்லாம் சாப்பிட்றதுக்கு இருக்குது, உனக்கு என்ன தெரியாதா, கொண்டு வந்து தட்டில் வச்சு அதை எடுத்துக்குவியா, அங்கங்கே எல்லாம் இருக்குது, எடுத்து நின்று எனக்கு வேலை இருக்குன்னு வெளியே போவீங்களா? போக முடியாது. வந்த விருந்தாளியை உபசரித்தே ஆக வேண்டாம். அவங்கள ஒரு நித்தமாக அவங்கள கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். எதாவது வேணுங்களா, சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களா, ஜூஸ் குடிக்கிறீங்களா, சாப்பிட்றீங்களா, கேட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படி நம்ம 3 நேரம் சோறு திங்கிறோமோ அவங்களுக்கு 3 நேரம் இல்லை 30 நேரம் வேணாலும் சோறு திங்க கொடுக்கணும். ஏன்னா அதுதான் உபசரிப்பு. இப்போ தெய்வங்கிற ஆற்றலை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா அதற்குண்டான கருமங்கள் செய்யணும். இப்போது கருமங்கள்னால் நீங்கள் வந்து சாந்தமாக இருந்து பண்ணால் 16 சோடச உபசாரம்னு இருக்குது. அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது நம்மளால். அது பெரிய தாந்திரிக முறையில் எல்லா வித்தைகள் தெரிஞ்சவங்க
இன்றைக்கி பிராமண சமூகம் அதை வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க. அவ்வளோலாம் பண்ண வேண்டாம். நீங்கள் தினமும் அவுள் பொரி வச்சு சாமிக்கு நான் படையல்னு நான் காலையில் அவுள் பொரி வைக்கிறேன், அடுத்த நாள் காலையில் அதை நான் சாப்பிட்டுக்கிறேன் பிரசாதமாக, அடுத்த நாள் திருப்பியும் நான் ரீஃபில் பண்ணுறேன்னா இது தினசரி நடந்தே ஆகணும், மாற்றமே கிடையாது. பின்ன அந்த சிலையை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி போட்டு எல்லாம் வச்சு இது தினம் 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 நீங்கள் செய்தே ஆக வேண்டும், வேறு வழியில். எப்படி தினமும் குழந்தைகளை குளிப்பாட்டுறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதை பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா தான் ப்ராப்ளம் வரும். எங்கேயும் வெளியே போக முடியாது உங்களால். போகிற இடத்துக்கெல்லாம் அந்த சிலையை வந்து நீங்கள் மதிப்பு மரியாதையோடு தூக்கிட்டு போகணும், கண்ட இடத்துல கொண்டு போய் வைக்க முடியாது. குழந்தைய பெற்றுட்டு கேடாங்க அப்படின்னா போட முடியாது இல்லைங்களா? அதே மாதிரி தான் அந்த சாமியை எல்லா இடத்துலையும் தூக்கிட்டு போகணும், கண்ட இடத்துல வைக்க முடியாது. இதெல்லாம் தான் ப்ராப்ளம் வரும். ஸோ சாமியை மூலமந்திரன்னு சொல்லி நீங்கள் அழைச்சி அங்கே ஆவாகனம் பண்ணுற அந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா தான் ப்ராப்ளம். மித்தபடி அன்பு நாள் கூடக்கூடியது வந்து போட்டாபுரமிலே கூட அன்பு நாள் கூடும், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்று மனசை குழப்பிக்க வேண்டாம், சரிங்களா? வைக்கன்னா வைங்க, ஆனால் ப்ரொவைடட் சாமியை நீங்கள் வந்து அழைச்சி அங்கே இருத்தாமல் இருந்தீங்கன்னா சரி. லக்ஷ்மி பிரியா, இஎஸ்பினா என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், பின் நடக்கக்கூடியதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகையான ஒரு நிலை. முதல் கேள்வி அந்த டெலிபதி அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு வகையான ஒரு மனிதனுடைய இயற்கையாக மனிதனிடம் இருந்த ஒரு தன்மை. எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை முன்னமே தெரிந்து கொள்ளக்கூடிய எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். நம்ம வந்து இப்போது இன்றைக்கி உணர்வு, அங்கே யாராவது நடந்து போகிறாங்கன்னா எனக்கு தெரியும், ஏன்னா என்னுடைய புலன் பார்க்குது அங்கே நடந்து போகிறாங்க, இது என்னுடைய நார்மல் சென்சரி பர்செப்ஷன். ஆனால் இங்கே இவங்க நடக்கிறதுக்கு முன்னதாகவே நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன், இவங்க இப்போ நடக்க போகிறாங்கள அப்படின்னா ஒரு சில நொடிகள்லேருந்து நிமிஷங்களுக்கு முன்னாடி தெரியும், நான் அதுக்கு முன்னாடியே இங்கே பார்த்துருவேன். அப்போ எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு இவங்க இப்படி தான் நடக்க போகிறாங்கன்னா, அதனால அது எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். இது எல்லா வகைக்கும் பயன்படும். ஆக்சிடென்ட் ஆக போகுதா முன்னாடியே தெரிஞ்சிடும், வீட்டுக்கு சொந்தக்காரங்க வரப்போங்களா முன்னாடியே தெரிஞ்சிடும், நமக்கு ஏதாவது லாட்ரி சீட் உழுவு போதா முன்னாடியே தெரிஞ்சிடும், எல்லாமே முன்னாடியே தெரியும். இதற்கு மனம் முழுக்க சாந்தமாக இருந்து அந்த நிலையில் அந்த சக்தியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய அந்த நிலையில் நம்ம இருந்து பழகுனா இது எல்லாமே நடக்கும், சரிங்களா? இதுக்கு பேர் இஎஸ்பி இல்லாட்டி எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். இந்த விஜய் டபுள் ஆக்டாக நடித்த ஒரு படம் இருக்குல்ல, அந்த ஸ்ரேயா நடித்ததில், அதில் வந்து அந்த நல்ல விஜய்க்கு வந்து இந்த இஎஸ்பி தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் இருக்கிற மாதிரி இதில் காட்டியிருப்பாங்க, ரைட்? ஸோ இதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எஸ், எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்னு தெரியல. சரி, அடுத்த காணொலியில் சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம கேமரா கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்னு தெரியல. 100% இருந்த பேட்ரி சார்ஜ் 46 போச்சு. 52 நிமிஷம், வெரி குட். ஸோ அடுத்த காணொலியில் சந்திப்போம், அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.